ஒரு சுயமரியாதை சுடர் அணைந்துவிட்டது. சிங்கப்பூரின் தமிழின் திருமுகங்களில் ஒரு முகம் இன்று இல்லை. கவிமாலை காப்பாளரின் கழுத்தில் கடைசி மாலை விழுந்துவிட்டது. அவருடைய படைப்புகளை எல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்தோம். அவர் என் உடலையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று வழங்கிவிட்டார். தம்பி என்று அன்பொழுக எப்போதும் அழைக்கும் மன்னன் அன்பழகன் இன்றில்லை எனும் துயரம் என் இதயத்தை வாட்டுகிறது. என் மணிவிழாவுக்கு ஒரு கவிதை வேண்டும் என்ற போது உடனே எழுதி அரசியல் விருத்தத்தில் டிசம்பர் 2025 டிசம்பர் 28 அன்று ஒரு மாசிலாமணி அன்பழகன் என்பதிலிருந்து ஒரு மெயில் அனுப்பினார். எப்படி இருக்கிறது கவிதை என்று கேட்டார். கவிதையை படிச்சு காமிச்சு நான் சொன்னேன், நீங்க படிக்கிறது என்னுடைய அந்த கவிதையை நான் எழுதிய விட ரொம்ப அழகா இருக்கு தம்பி என்று பாராட்டினார். அதற்கு பிறகு அவர் உடல் நலம் நலிவுற்ற போதிலிருந்து அவரை நான் தொடர்ந்து அவர்கிட்ட நான் பேசுறேன். ஜனவரி 7ஆம் தேதி முதுகு தண்டுல ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆபரேஷன் எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒரு 11 நிமிடங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டு போடுறார். அவ்வளவு விஷயங்களையும் என்கிட்ட விவரிக்கிறார். செல்வம் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்கான், செல்வன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு மருத்துவமனையில் இருக்கிற போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு, ஏன் அப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல என்றெல்லாம் சொன்னார். ஒரு பெரிய ஆளுமையை, ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள மா மனிதரை, எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுகிறவரை, ஒன்று ஒத்துப்போவார் அல்லது ஒதுங்கி போவார், அப்படி ஒரு நற்குணங்களை தன்வசம் வைத்திருந்த ஒரு பண்பாளரை நாம் இழந்து தவிக்கிறோம். அந்நியாருக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கவிமாலை நண்பர்களுக்கு என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பார் அண்ணன் அன்பழகன்.